அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு அஸ்தமத்தில், அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சூரியன் இணைகிறார். இணையும் போது உடல் நலனில் கவனம் தேவை. உஷ்ண நோய்கள் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குரு பகவான் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார். 5இல் கேது, 6இல் சந்திரன், 7இல் சூரியன் சுக்கிரன். கலஸ்தரஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்தால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு, வீண் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பேச்சில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ஆக 17ஆம் தேதி சூரிய பகவான் 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடம் வருகிறார். வருகின்ற இடமும் சரியில்லை, அஸ்தமம். உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். கண் எரிச்சல், இதய நோய் போன்றவை வரலாம். நெஞ்சில் படபடப்பு, மனதில் ஒருவித பயம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளுதல் கூடாது. வீண் பலிகள் வரும் நேரம் இது. ஆக தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் சனியை பார்க்கிறார். அது சிறப்பல்ல. எல்லா வேலைகளிலும் தடைகள், தாமதங்கள் அமையும். மனதில் எதையோ பறிகொடுத்ததைப் போல, ஒரு பிரம்மை எடுத்ததைப் போல இருப்பீர்கள். மன நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். மன சங்கடம், மன உளைச்சல் உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் மிகவும் கவனம் வேண்டும். திடீர் செலவுகள் ஏற்படலாம், வீண் பலிகள் ஏற்படலாம். கடன்கள் அனாவசியமாக வாங்குதல் கூடாது. கடன் வாங்குதல் கூடாது, கொடுத்தலும் கூடாது. பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும். தற்சமயம் தொழில் முதலீடுகளில் அதிக கவனம் தேவை. அதிக முதலீடுகள் வேண்டாம், அகலக்கால் வைத்தல் கூடாது. மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. ஆக கிரக நிலை சாதகமாக இல்லை. மனதில் திட்டம் போட்டால் அதை செயல்படுத்துவதில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். 5இல் கேது இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லைகள். பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு படுத்தும். கோயிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.